என்னுடைய வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எனக்கு என்னுடைய நிறுவனத்திற்கு பொருளாதார உதவியாக மெயின் அதுல என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அது வழங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுற திருப்பூர் சுப்பிரமணியன் இருக்கட்டும், அண்ணன் பாலசுப்ரமணியன், அருண், அப்புறம் தர்மா, தம்பி தர்மா, எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய நண்பர்கள் அங்கே வந்திருக்க பாலசிங்கம், முத்து, வேலாயுதம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா படத்தை பற்றி நான் எதுவுமே பேசலை, படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது என்னென்னா வந்து படம் எடுப்பது எங்களுடைய கடமை. அதாவது வந்து ஒரு சிறந்த படத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கிறோம். அது நல்ல படம் இல்லைன்றது வந்து அதோட வெற்றி தான் தீர்மானிக்குது. எங்களுக்கு நல்லதாக தெரியும், உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். ஸோ வெற்றி தான் ஒரு படத்தை நல்ல படம், கெட்ட படம், பெரிய படம், சின்ன படம்ன்றதெல்லாம் வந்து அந்த படத்தோட வெற்றி தான் தீர்மானிக்கும், நம்ம பட்ஜெட் தீர்மானிக்காது. அப்படி இந்த படம் ஒரு நல்ல படம், ஒரு மனிதனோட வாழ்வியல், இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதாவது அந்த கதையை சூஸ் பண்ணது காரணமே நிறைய பேருக்கு வந்து இது ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கும். இது ஒரு புத்தகம் மாதிரி நம்ம வாழ்க்கையை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு இது எடுத்தது தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ட்ரைலருக்கே நீங்கள் கூட விமர்சனம் எழுதி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு படத்தை பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் படத்தை பற்றி பெருசாக பேச விரும்பல. படத்தை பார்த்து 29ஆம் தேதி ஆக்சுவலாக அந்த படம் வந்து 13ஆம் தேதி வெளியிடலான் இருக்கோம். 29 நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 29 வந்து 4-5 நாள் தான் வருது. புஷ்பா 2 வர்றதுனால எங்களால் வந்து அந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் சரியாக இருக்காதுன்றதுனால டிசம்பர் 13 மாற்றிருக்கோம். டிசம்பர் 13 நீங்கள் பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்காகவும் ஒரு பரீட்சை எழுதி காத்திருக்கிற மாணவர் மாதிரி நாங்கள் காத்திருக்கோம். உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய அதாவது நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதாவது நேர்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். ஏன்னா உங்கள் விமர்சனங்களை தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நம்புகிறோம். 13ஆம் தேதிக்காக நாங்கள் காத்திருக்கோம். நிச்சயமாக வந்து இது வெற்றி பெறமாக அமையும் நம்புகிறேன். எவ்வளோ கடைசியாக கம்பேர் பண்ண ஆண்ட்ரஸ் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய இளையராஜா, ராஜேஷ், அப்புறம் கார்த்தி, அருண் கார்த்தி, எல்லாருக்குமே நன்றி. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருக்கா, தம்பிரா மேனேஜ் மாதிரி காலை போன சொல்லுங்க, நன்றி சொல்லிடுறேன். செல்வா என்னுடைய தயாரிப்பு செல்வா, ஜெகன், எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.